பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 2 புது வகையான உயிரிகள் இந்த 30 கிலோமீட்டர் உயரத்திலே இருப்பதை நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செவ்வூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையின் அனுமதியுடன் தனியார் விண்வெளி அறக்கட்டளையுடன் இணைந்து பலூன் மூலம் உருவாக்கப்பட்ட 2 கிலோ எடையுள்ள சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தினர். அந்த செயற்கைக்கோளானது விண்ணில் சுமார் 3.5 மணி நேரம் 30 கிலோமீட்டர் தூரம் உயர பறந்து செயற்கைக்கோள் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலூரில் திட்டமிடப்பட்டவாறு தரையிறங்கியது. அதனை கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் ஆய்வறிக்கையை இஸ்ரோவில் 37 ஆண்டு காலம் விஞ்ஞானியாக பணிபுரிந்து தற்சமயம் விண்வெளி ஆலோசகராக இருந்து வரும் இகர்சால் செல்லத்துறை அவர்களுக்கு செயற்கைக்கோளுடன் அனுப்பப்பட்ட கேமராவால் படம் பிடிக்கப்பட்ட காட்சிகளை காணொலி காட்சி மற்றும் ஆய்வு அறிக்கை மூலமாக மாணவ மாணவிகள் மத்தியில் சமர்ப்பித்தார். அப்போது அவர் கூறுகையில், பெரிய பல்கலைக்கழகங்களே இதுபோன்ற ஆராய்ச்சிகளை செய்ய யோசிக்கக்கூடிய இந்த முயற்சியை பள்ளி நிர்வாக ஒத்துழைப்போடு மாணவ மாணவிகள் செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்தியாவிலேயே 2வது முறையாக இதுபோன்ற சிறிய ரக செயற்கைக்கோள் இங்குதான் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 30 கிலோமீட்டர் தூரம் வரை விண்ணில் பறந்து சுமார் 3.5 மணி நேரம் பறந்த இந்த செயற்கைக்கோளானது எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதனை வெற்றிகரமாக திட்டமிட்டவாறு செயல்படுத்தி வந்துள்ளது. மாணவர்கள், பள்ளிக்கூடங்கள் நாமெல்லாம் ஓரளவு ஆதரவு கொடுத்தாலும் மாணவர்களால் செய்யப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட, பரிசோதனை செய்யப்பட்ட, அவர்கள் கைகளால் தொடப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கருவிகள் விண்ணிலே பறந்து சென்று தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை ஒரு ஆராய்ச்சி அறிக்கையாக பொதுமக்களுக்கு சமர்ப்பிப்பது இது 2வது முறை என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவிலே வேறெங்கும் நடைபெற்றதில்லை. வழக்கம் போல பல்வேறு விண்வெளி தளங்களை செயற்கைக்கோள் தந்த போதிலும் புதிதாக 2 உயிர்கள் இப்பகுதியில் இருப்பதை கண்டுபிடித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் அந்த உயிரினங்களின் பயன்பாடுகள் குறித்து அந்த துறை சார்ந்த விஞ்ஞானிகள் தான் அதனை முடிவெடுக்க வேண்டும். உயிரியல் பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 2 புது வகையான உயிரிகள் இந்த 30 கிலோமீட்டர் உயரத்திலே இருப்பதை நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். அது எந்த வகையான உயிரினத்தை சேர்ந்தது என்பது அதற்குரிய அடுத்த கட்ட ஆய்வுகள் தான் சொல்ல முடியும். மேலும் பள்ளி நிர்வாக ஒத்துழைப்போடு மாணவ மாணவிகள் இதுபோன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அறிவியல் என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ நாட்டிற்கோ சொந்தமானதல்ல, மாறாக அது உலகத்தில் உள்ள அனைத்து மனித குலத்திற்கே சொந்தமானதாகும் என்று கூறினார். நாம் வேலை செய்வது மட்டும் பற்றாது, அதை சரித்திரத்தின் ஏடுகளிலே பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்த வேலை என்பது கூட இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது தெரிவிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டாம். சயின்ஸ் என்பது மனித குலத்துக்கே பொதுவானது. சயின்ஸ் என்பது யாருக்கும் தனிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட நாட்டினுடைய சொத்து கிடையாது. சயின்ஸ் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு அறிவியல். அந்த அறிவியலின் மூலமாகத்தான் நம் நாடு முன்னேற முடியும் என்பதில் சிறப்பான நம்பிக்கை உடையவன் நான். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.